Hello friends, welcome to my channel Eat Well Feel Good. இன்னைக்கு நம்ம Valentines Day ஸ்பெஷலுக்காக ஒரு கியூட்டான சின்ன கேக்கை சூப்பராக செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு மூணு இன்க்ரீடியன்ட் போதும். வாங்க அந்த கேக்கை எப்படி செய்யலாம்னு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த ஓரியோ பிஸ்கெட் தான். ஓரியோ பிஸ்கெட் ஒரு 25 நம்பர் எடுத்துக்கோங்க. இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உள்ளே இருக்க க்ரீமெல்லாம் எடுத்துட்டு மேலே இருக்க பிஸ்கெட்டை தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ நம்ம நடுவில் இருக்க க்ரீமெல்லாம் பிரித்து எடுத்துருங்க. க்ரீமை சாப்பிட்றாதீங்க, இதை நம்ம கேக்கில் லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பிஸ்கெட்டில் இருக்க க்ரீமையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம க்ரீமை வச்சுட்டு இந்த பிஸ்கெட்டை மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரை தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க. இதை நம்ம ஒரு 2-3 டைம் பல்ஸ் பண்ண போதும் இது நல்ல பவுடர் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்ல பவுடரை அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம இந்த பிஸ்கெட் பவுடரை தான் பேஸே வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா க்ரீமு, அதை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இது கூடவே 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம எல்லாத்தையுமே கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனோ ஒரு விஸ்கோ வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. பேட்டர் பார்த்தீங்கன்னா கரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பதத்தில் இருக்கணும். இதை எடுத்தால் நல்லா ஊற்றுற பதத்தில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இது பேக் பண்ணுறதுக்கு மோல்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து மோல்டுக்கு வீட்டில் இருக்க ஒரு சின்ன கப் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வீட்டில் என்ன கப் இருக்கோ அந்த கப் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கப்போட பாட்டமில் வந்து பட்டர் பேப்பர் லைன் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணோம்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து கப்போட அடியில் வச்சிடலாம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வெறும் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் பேப்பர் போட்டுட்டு இது மேலேயும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்ம சுற்றி ஃபுல்லாக கப்போட சைடு எல்லாமே அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து சைட்லலாம் ஒட்டாமல் கிடைக்கும். நீங்கள் ஆயில் இல்லைன்னா பட்டர் எது வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மோல்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து இதில் ஊற்றிக்கலாம். பேட்டரை கம்ப்ளீட்டாக ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்லை ஸ்கியூவரோ வச்சு இதை ஃபுல்லாக நம்ம கலக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் உள்ள ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது வந்து பிரேக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கப்பை வந்து 2 டைம் டேப் பண்ணிக்கலாம். இப்படி டேப் பண்ணும்போது உங்களுக்கு அடியில் வந்து ஈவனாக வந்து பேட்டர் ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட்டு கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே வச்சிடலாம். இதை வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஹீட்லேயே ஒரு 45 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அகலமான பாத்திரமாக இருந்தால் 40 மினிட்ஸில் வந்துடும். எனக்கு வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமான பாத்திரம், அதனால் வந்து எனக்கு ஒரு 1 hour ஆச்சு. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்கள் கேக் வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கத்தி வச்சு இந்த சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் நம்ம கேக் அன்மோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு கத்தியை வச்சு நம்ம இந்த கேக்கை அன்மோல்ட் பண்ணிக்கலாம். இதை டேப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கேக் ஈஸியாக வந்துடும், ஏன்னா நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கனால. இப்போ கேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நல்ல ஈரப்பதமாக இருக்குது. இப்போ நம்ம கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக சாக்லேட் கனாஷ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1/4 கப் அளவு சாக்லேட் மில்க்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சாக்லேட் மில்க்ஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மலான மில்க் சாக்லேட்டே எடுத்துக்கலாம். அடுத்து இது வந்து திக் க்ரீம் எடுத்திருக்கேன். இதுவும் 1/4 கப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைன்னா நீங்கள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பிளாக் காஃபி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் அது நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்ரீமை நம்ம நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டில் ஆட் பண்ணலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது க்ரீமு. நல்லா உங்களுக்கு சூடு கை பொறுக்கிற அளவு சூடு ஆனதுமே நம்ம இதை எடுத்து இந்த சாக்லேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஹீட்டை ஆட் பண்ணும்போது இந்த சாக்லேட் வந்து ஈஸியாக மெல்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம்.
இப்போ இதை நல்லா நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கனாஷ்க்கு வந்து நல்லா சில்கியான கிளாஸியான ஃபினிஷ் கொடுக்கும். பாருங்கள், நம்மளோட சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த கேக் மேலே இது ஊற்றிக்கலாம். சூடாக இருக்கும் போது ஊற்றாதீங்க. பாருங்கள், நல்லா அப்படியே ஷைனிங்காக இருக்குது உங்களுக்கு. இதை வந்து ஊற்றிட்டு நம்ம ஒரு 5 to 10 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கனாஷ் வந்து நல்லா திக்காகும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் போல். நான் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவிட்டு நம்ம லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கெட் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக்கை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு பேக் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த கேக்கை யார் வேணாலுமே செய்யலாம். பயங்கர ஈஸியான ரெசிபி. பாருங்கள், கட் பண்ணி எடுத்திருக்கேன். எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள். கேக்கு சூப்பராக நமக்கு பேக் ஆகிருக்கு. நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஃபோர்க் வச்சு கட் பண்ணால் அவ்வளோ அழகாக கட் ஆகி வருது. அந்த அளவுக்கு ஸ்பஞ்சியாக கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருந்துச்சு. இந்த கேக் ரெசிபியை நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.